Number 1, express the following rational number into decimal and state the kind of the decimal expansion. கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டெசிமலோட எக்ஸ்பேன்ஷன் வந்து எந்த டைப்பில் இருக்குது, டெர்மினேட்டிங் ஆகுதா டிஜிட்ஸு, இல்லை நான் டெர்மினேட்டிங்காக இருக்கா, இல்லை ரெக்கரிங்காக இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் 2/7 அப்படிங்கிற ரேஷனல் எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2-ஆ 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம், 2ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ 0 வந்து 1 சேர்த்துக்கிறோமா, இப்போ 0 சேர்த்துக்கிட்டோம்னா அப்போ வந்து பாயிண்ட் வச்சுக்கலாமா, அப்போ 0 பாயிண்ட்னு வந்துடும். பாயிண்ட் வச்சுட்டா 0 சேர்த்துக்கலாம். அப்போ வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா, அப்போ 2 டைம்ஸ்னால் 14. அப்போ 14 ரிமைனிங் வந்து என்ன வரும், 6ன்னு வரும். 6ங்கிறது 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், 0 வந்து சேர்த்துக்கலாம். 0 ஆட் பண்ணிட்டேன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வந்து வருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ்னால் 56. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு வரும். 4ங்கிறது 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 வந்து சேர்த்துக்கலாம். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 7ஆல் 5 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 5 டைம்ஸ்னால் 35. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5. 5ங்கிறது 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 சேர்த்துக்கலாம். அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து வரும், 7 டைம்ஸ் வந்து வருமா. இப்போ 7 டைம்ஸ்னால் 49. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1. 1ங்கிறது வருதா, 1ங்கிறது 7ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 சேர்த்துக்கலாம். அப்போ 10. 10ங்கிறது 7ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 3. 3ங்கிறது 7ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 0 வந்து சேர்த்துக்கலாம். 30. 30ங்கிறது எத்தனை டைம்ஸ் வரும், 7ஆல் 4 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 4 டைம்ஸுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 28. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிறது வருதா. அப்போ 2ங்கிறது எகெயின் மறுபடியும் 2ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 2/7ங்கிற ரேஷனல் நம்பரோட எக்ஸ்பேன்ஷன், டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னா 0.285714 ஹோல் பார். ஹோல் பார்னா என்ன மீனிங், இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய நம்பர் ரிப்பிட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். எண்ட்லெஸ்ஸாக அதை மென்ஷன் பண்ணுறது தான் மேலே பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங். இந்த கொடுத்துருக்கக்கூடிய 2/7ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும், நம்பர்ஸ் வந்து ரெக்கரிங்காக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய நம்பர் ரிப்பிட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மீனிங். செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் -5 × 3/11 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எதையும் மல்டிபிள் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கணுமா. இப்போ அப்படி பண்ணோன்னா என்ன வரும், -5 × 11 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், -55 + 3. அப்போ -58. அப்போ -58 / 11ங்கிறது வருதா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பரா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 58ங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 11ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 58 அப்படிங்கிறத 11ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வருமா. அப்போ 5 டைம்ஸ்னால் 55. அப்போ ரிமைனிங் என்ன வரும், 3ங்கிறது வரும். 3ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோன்னா ஒரு 0 வந்து சேர்த்துக்கலாம். அப்போ 30. 30ங்கிறது 11ல் எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா. அப்போ 22. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 8. 8ங்கிறது 11ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 80. 80ங்கிறது எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வரும். இப்போ 77. ரிமைனிங் என்ன வரும், 3. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிறது வந்துச்சா. 3ங்கிறது வந்ததுனால எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3ங்கிறது இருக்கா, 13 இருக்கா. 3ங்கிறது டிவைட் ஆகிறது, ஒரு 0 சேர்த்துவோம், 30ங்கிறது வரும். அப்போ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குமா. அந்த 27ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ -5 × 3/11 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதனோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் -5.27 ஹோல் பார். அந்த 27ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். அப்போ இதனோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங். தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் 22/3 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ 22 வந்து 3ஆல் வந்து டிவைட் பண்ணோம். எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ். அப்போ 7 டைம்ஸ்னால் 21. அப்போ ரிமைனிங் 1. 1ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 0 வந்து ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வந்து வருமா. 3 டைம்ஸ்னால் 9. அப்போ 9னா ரிமைனிங் 1. அப்போ ரிமைனிங் 1னா எகெயின் 1ங்கிறது வந்துச்சு. அப்போ இந்த 1ங்கிறது 3ஆல் டிவைட் பண்ணிட்டே இருக்கும் போது
333ன்னு வந்துகிட்டே இருக்குமா, அப்போ இந்த நம்பர் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ 22/3 அப்படிங்கிற ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா 7.3ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து 3க்கு மேலே ஒரு பாருங்கிற வேல்யூ மென்ஷன் பண்ணும். அப்போ 7.3 பார். அப்போ 22/3ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் எக்ஸ்பென்ஷன் நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது அண்டு ரெக்கரிங்காக இருக்குது. ஏன்னா 3ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கா. 4th ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 327/200. இதனோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ 327/200 அதை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன்னா 327/2 × 1/100 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ 327 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 1 டைம் வந்து 2 வருமா, ரிமைனிங் 1 12ங்கிறது 6 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 7 வந்து டிவைட் பண்ணோன்னா 2ஆல் 3 டைம்ஸ் வரும் 6, ரிமைனிங் 1ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ 5 டைம்ஸ் 10ங்கிறது வருமா, அப்போ 163.5 × 1/100. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 2 டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா. அப்போ என்ன வரும் 1.635ங்கிறது வருமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டு ரிப்பீட்டேஷனும் இல்லை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் தான். இந்த 327/100ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் ஆயிடுது, ரெக்கரிங் வரல. Question number 2. Express 1/13 in a decimal form. Find the length of the period of decimal. 1/13 ரேஷனல் நம்பரை டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டெசிமல் ஃபார்மில் இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட்டோட டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதை தான் லென்த்துன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 1ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 13ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோமா, டிவைட் ஆகாது. அப்போ நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாமா, அப்போ 0 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட் வச்சிட்டோம்னா டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10ன்னு மாறிடும். 10ங்கிறதும் 13ஆல் டிவைட் ஆகாது, அதனால் எகெயின் ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிட்டோன்னா என்ன மாறிடும், 100ங்கிறது வந்து வந்துருமா. இப்போ 100ங்கிறது 13ஆல் டிவைட் ஆகும். எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 7 டைம்ஸ்னால் 91. அப்போ ரிமைனிங் வந்து என்ன வரும், 9 வருமா. 9ங்கிறது 13ஆல் டிவைட் ஆகாது, அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 90ங்கிறது வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்து வரும், 6 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 78. ரிமைனிங் வந்து என்ன வரும், 12ங்கிறது 13ஆல் டிவைட் ஆகாது, அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 120ங்கிறது 13ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 117. ரிமைனிங் வந்து என்ன வரும், 3ங்கிறது வரும். 3ங்கிறது 13ஆல் டிவைட் ஆகாது, அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 30ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா. 2 டைம்ஸ்னால் 26. ரிமைனிங் வந்து என்னது 4ங்கிறது 13ஆல் டிவைட் ஆகாது, அப்போ வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 40ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வருமா. அப்போ 3 டைம்ஸ்னால் 39. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வந்துடும். இந்த 1ங்கிறது வந்துருச்சா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1 தான் 13ஆல் டிவைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இந்த டிஜிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் எகெயின் நம்ம டிவைட் பண்ணோம்னா. அப்போ 0.076923ங்கிறது தான் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். அந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 1/13 டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.076923 ஹோல் பார்னா இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஹேஸ் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டிஜிட்ஸ் இருக்கா, 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கா. அப்போ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் ஈக்குவல் டு 6. ஆன்சர் ஃபைன் பண்ண. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்துங்க, எக்ஸ்பிரஸ் த ரேஷனல் நம்பர் 1/33ங்கிற ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் த ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1/11. 1/11ங்கிற ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்லேருந்து 1/33ங்கிற ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/33ங்கிற டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணி நம்ம 71/33 அப்படிங்கிற ரேஷனல் நம்பரோட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1/11 1/11க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணோமா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணோம், டிவைட் ஆகுது, அப்போ 0 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ 10ன்னு மாறிடும், 10ங்கிறது டிவைட் ஆகுது, அப்போ ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 100ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் 9 டைம்ஸ் வந்து வரும், அப்போ 99. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். அப்போ எகெயின் அதே நம்பர் தான் வருது 1ங்கிறது. அப்போ 09.09ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா? அதனால தான் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன எழுதியிருக்கோம், 0.090909ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது. 3 டாட்ஸ்னா அந்த சேம் பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மீனிங். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம், 0.09 ஹோல் பார். 0909ங்கிற அந்த சைக்கிள் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் அந்த 09 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும் ஹோல் பார் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம். இப்போ 1/11ங்கிறதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இதை பேஸ் பண்ணி 1/33க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணோமா. 1/33 வந்து நம்ம வந்து 1/33 இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/11 இன்ட்டு 1/3 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அப்போ 1/11 இன்ட்டு 1/3, அப்போ இந்த ஹோல் இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறதா மீனிங். 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ இந்த 0909ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.030303ன்னு மாறிடும். அப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி மீனிங்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0.03 ஹோல் பார்னு வந்து எழுதிக்கலாமா. இப்போ 1/33ங்கிற டெசிமல் ரேஷனல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், 71/33 அப்படிங்கிற ரேஷனல் எக்ஸ்பேன்ஷனோட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 2 × 5/33ன்னு எழுதலாமா. இந்த 2 × 5/33 எப்படி எழுதிக்கலாம், 2 + 5/33 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 + 5/33 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 5 × 1/33 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/33ங்கிற ரேஷனல் நம்பருக்கு ரெக்ரெஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், ரெக்ரெஷன் டெசிமல் வேல்யூ அது என்னது 0.03 ஹோல் பார். அப்போ 2 + 5 × 0.03 ஹோல் பார். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வரணுமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 + 5 × 0.030303 அப்படியே இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து என்ன வரும், 2 + 0.151515ன்னு வருமா. 5 இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப அப்போ இந்த 1515ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் இதையும் ஆட் பண்ணுறோன்னா என்ன வரும், 2.151515ங்கிறது வருமா. அப்போ இதனோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன வரும், 151515ங்கிறது தான் ரிப்பீட்டேஷன் ஆகுது, ரெக்கரிங் ஆகுது. அப்போ 2.15 ஹோல் பார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். Question number 4. Express the following decimal expansion into rational numbers. கொடுத்துருக்கக்கூடிய following decimal expansion வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் 0.24 ஹோல் பார். இந்த 24ங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மீனிங். இப்போ கொடுத்துருக்க நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.24 ஹோல் பார். இப்போ இதை வந்து ஹோல் பார்னால் இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், 0.242424 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதா மீனிங்கா. அப்போ இந்த 3 டாட்ஸ் வச்சா என்ன மீனிங், இங்கே இதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிறதா மீனிங். இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ த பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 2. பீரியட் ஆஃப் டெசிமலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, 2 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகுதா. அதனால தான் பீரியட் ஆஃப் டெசிமல் 2 4ங்கிறனால 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால அந்த டிஜிட்ஸ் வந்து நம்ம இங்கே பீரியட் ஆஃப் டெசிமலுங்கிறது 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்போ மல்டிப்ளை இந்த ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ஜீரோஸால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எதால் மல்டிபிள் பண்ணோம், 100ஆல் மல்டிபிள் பண்ணோமா. அப்போ எல்ஹெச்எஸ் 100ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 100xன்னு சேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த 24ங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி மூவ் ஆயிருமா. அப்போ வந்து என்னவா மாறிடும், இங்கே வந்து 24.242424 அப்படின்னு வந்து மாறிடுமா, சேஞ்ச் ஆயிருமா. அப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? எல்ஹெச்எஸில் 100x மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து வருமா? இப்போ இது ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து என்ன வரும்? 24.242424 அப்படிங்கிற நம்பர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. மைனஸ் 0.242424ங்கிற நம்பர் அப்படியே கண்டினியூ ஆகுதா? அப்போ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இந்த டெசிமல் பாயிண்ட் பூரா கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? 99x ஈக்குவல் டு 24ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 99 இந்த சைடு வந்து என்னவாயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்து கிடைக்கும் நமக்கு 24/99. அப்போ நம்மளுக்கு தேவையான ரேஷனல் நம்பர் வந்து இதுதான். கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் எக்ஸ்பேன்ஷனோட ரேஷனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24/99 ஆன்சர். செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்க 2.327 ஹோல் பார். இந்த டெசிமலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணும். அப்போ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2.327 ஹோல் பார் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அப்போ 327 ஹோல் பார்னா என்ன மீனிங்? அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா மீனிங். அப்போ 2.327 அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா. இந்த 3 டேட்ஸ்னால் அந்த சைக்கிள் ஆஃப் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா மீனிங். இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் த பீரியட் ஆஃப் டெசிமல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டெசிமல் டிஜிட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டிஜிட்ஸ் 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எதால் மல்டிபிள் பண்ணோம்? 3 zeros மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிபிள் பண்ணுறோம்? 1000 வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் டிஜிட் வந்து 1000 மல்டிபிள் பண்ணுறோன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 zeros இருக்கா. அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் வந்து மூவ் ஆயிரும். அப்போ என்ன வரும்? லெஃப்ட் சைடில் 1000 மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸுங்கிறது 1000 × எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2327.327 அப்படிங்கிற நம்பர் நான் டெர்மினேட்டிங்காகவும் ரெக்கரிங்காகவும் போயிட்டே இருக்கும். அப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 1000x மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன வரும்? 2327.327 மைனஸ் 2.327 அப் டு நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ராக்ட் பண்ணோம்னா எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து என்ன வரும்? 1000xலேருந்து 1x சப்ராக்ட் பண்ணிட்டா 999x. இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும்போது இந்த டெசிமல் டிஜிட்ஸ் வந்து எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த 2327லேருந்து -2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2325ன்னு கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னா இது இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2325 டிவைடட் பை 999. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் டெசிமலோட ரேஷனல் நம்பர் எக்ஸ்பென்ஷன். ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோமா? தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் -5.132. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்குது, நான் ரெக்கரிங்காக இருக்குது. டெர்மினேட்டிங் மீன்ஸ் டிஜிட்ஸு ஸ்டாப் ஆயிடுச்சு, இது ரிப்பீட் ஆகலை. ரெக்கரிங்னா அந்த நம்பர்ஸ் வந்து எகெயின் ரிப்பீட் ஆகலை, டெர்மினேட்டிங் ஆயிடுச்சு. அப்போ இதை வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா டெசிமல் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கா. அப்போ 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா அத்தனை ஜீரோஸால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டா போதும், அந்த டெசிமல் டிஜிட்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிரும் அப்படின்னா மீனிங்னா என்ன மீனிங்கு? நம்ம 1000 மல்டிபிள் பண்ணி 1000 டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங். 1000 மல்டிபிள் பண்ணுறப்ப எத்தனை என்ன ஆகும்? 3 zeros வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுமா டெசிமல் டிஜிட்ஸ். அப்போ இது வந்து என்னவா மாறிடும்? -5132 டிவைடட் பை 1000 வருமா? அப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. அப்போ இது நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் காமனான நம்பரால் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இந்த என்ன வரும்? 500ன்னு வருமா? இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 1 11 5 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 1 6 12 ரிமைனிங் 1 12. அப்போ மறுபடியும் எகெயின் 2ஆல் பண்ணும்போது 215 வரும். இதை 2ஆல் பண்ணோன்னா என்ன வரும்? 1283ன்னு வருமா? அப்போ இதனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ண முடியாது வேறு எந்த நம்பராலையும் 1 தவிர. அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை. அப்போ
1283 divided by 250 அப்படிங்கிறதான் given decimal ஓட ரேஷனல் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்னா இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.17க்கு மட்டும்தான் பார்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதா மீனிங் கொடுத்துருக்கிறத எக்ஸுங்கிறத எடுத்துருவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3.17ங்கிறது 7க்கு மட்டும்தான் பார். அப்போனா இந்த நம்பர் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் எழுதும்போது எப்படி வரும்? 3.1 இந்த 7ங்கிற டிஜிட் மட்டும்தான் ரெக்கரிங் ஆகிறதா மீனிங். அப்போ ரிப்பீட்டேஷனில் வரதா மீனிங். இப்போ 7 வந்துகிட்டே இருக்குமா? 3 டாட்ஸ் வச்சா அந்த 7ங்கிற டிஜிட் மட்டும் அந்த சைக்கிள் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா மீனிங். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துவோம். ஹியர் த ரிப்பீட்டிங் டெசிமல் டிஜிட், ரிப்பீட் ஆகக்கூடிய டெசிமல் டிஜிட் வந்து என்னது? 7ஆ? அப்போ அதுக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய டெசிமல் டிஜிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? டெசிமல் பாயிண்ட்லேருந்து ஒரே ஒரு டிஜிட்ஸ் தான் இருக்கா? அப்போ விச் இஸ் த செகண்ட் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்லேருந்து செகண்ட் டிஜிட்டாக இருக்குது. அப்போ அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டிஜிட் வரைக்கும் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸால் நம்ம கொடுத்துருக்கிற எடுத்துக்கிட்ட கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0வால் மல்டிபிள் பண்ணால் அப்போ 10ஆல் வந்து மல்டிபிள் பண்ண. அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் எல்ஹெச்எஸ் சைடு வந்து என்ன வரும்? 10xன்னு வந்து மாறிடுமா? இது ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து என்ன இருக்கும்? மல்டிபிள் பண்ணால் அந்த டெசிமல் டிஜிட் வந்து என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன். டெசிமல் டிஜிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை ஜீரோஸால் மல்டிபிள் பண்ணுறோமோ அத்தனை டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு 0வால் தான் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருமா? அப்போ 31.7777 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா? இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நவ் த பீரியட் ஆஃப் டெசிமல். இப்போ தான் வந்து பார்க்கணும் நம்ம ரிப்பீட்டேஷன் டெசிமல் மட்டும்தான், ரெக்கரிங் டெசிமல் மட்டும்தான் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண வாட்டி தான் நம்ம சம் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து ஃபைன் பண்ணும். இங்கே பீரியட் ஆஃப் டெசிமலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7ங்கிற ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பை ஒரே ஒரு 0வால் தான் மல்டிபிள் பண்ணால் அப்போ ஈக்குவேஷன் 2 10ஆல் மல்டிபிள் பண்ணு. அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த 10xை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 100xன்னு மாறிடுமா? இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன மாறிடும்? ஒரு டிஜிட் வந்து டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகுமா? அப்போ 317.7777 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா? இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கும். அப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2வை தான் சப்ராக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி சம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்தே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணி போட்டோம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டெசிமலுக்கு அப்புறமே ரெக்கரிங் டெசிமல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் அப்படி ஸ்டார்ட் ஆகலை. அதனால தான் நம்ம டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறம் ரெக்கரிங் டெசிமல்கா ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சம் சால்வ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100x மைனஸ் 10xன்னு வருமா? எல்ஹெச்எஸில். ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன வரும்? 317.777 மைனஸ் 31.777 வருமா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? டெசிமல் டிஜிட் வந்து கேன்சல் ஆயிருமா? இப்போ 317லேருந்து மைனஸ் 31 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 286. எல்ஹெச்எஸில் 100xலேருந்து 10x சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 90x. அப்போ x மட்டும் என்னென்னா 90 இந்த சைடு வந்து என்னவாயிரும்? டிவைட் ஆயிருமா? அப்போ x ஈக்குவல் டு 286 டிவைடட் பை 90. அப்போ 90ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்ம இதை ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்குது. இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியும். காமனாக நம்பரால் டிவைட் பண்ணுறோன்னா டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 1 டைம்ஸு 4 டைம்ஸு 3 143 டிவைடட் பை இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 45 டைம்ஸ் வரும். அப்போ 143 டிவைடட் பை 45. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் எக்ஸ்பேன்ஷனோட ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 143 டிவைடட் பை 45 இதான் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் 5th ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள் 17.215 பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 17.215 பார். அந்த 15க்கு மட்டும்தான் பார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 15ங்கிற டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிறதா மீனிங். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் 17.2151515
இந்த 3 டாட்ஸ் வச்சு என்ன மீனிங், இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகிறதா மீனிங். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் சம் மாதிரியே தான். ஹியர் த ரிப்பீட்டிங் டெசிமல் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 5. அது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த செகண்ட் டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா செகண்ட் டிஜிட்டாக வந்து இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான் தள்ளி இருக்கா. அப்போ அத்தனை ஜீரோஸால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் த ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 10. 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், எல்ஹெச்எஸ் பாட்டு 10xன்னு மாறிடுமா. ஆர்ஹெச்எஸில் டெசிமல் நம்பரை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ்க்கு தகுந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு டிஜிட் வந்து மூவ் ஆகுமா. அப்போ 172.151515 வருமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டெசிமல் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெக்கரிங் டெசிமல்ஸ் மட்டும்தான் இருக்கா. இப்போ வந்து நம்ம சம் நார்மலாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ நவ் த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ பீரியட் ஆஃப் டெசிமலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, 2 டிஜிட்ஸ் 1ங்கிற டிஜிட்டும் 5ங்கிற டிஜிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ மல்டிபிள் பை 2 டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுறதுனால மல்டிபிள் த ஈக்குவேஷன் 2வை வந்து ஈக்குவேஷன் 2வை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது 2 டிஜிட். அப்போ 2 ஜீரோஸால் மல்டிபிள் பண்ண, அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணோமா. இப்போ எல்ஹெச்எஸ் 10 100ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 1000x. இப்போ ஆர்ஹெச்எஸ் பாட்டில் வந்து என்ன வரும், இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து எத்தனை டிஜிட்ஸ் மூவ் ஆகும், 2 டிஜிட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுமா. அப்போ வந்து என்ன மாறிடும் 17,215.151515. இது அப்படியே கண்டினியூ ஆகிறதா மீனிங் 3 டாட்ஸ்னு. அப்போ இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோ. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் அந்த என்ன கிடைக்கும் 1000x மைனஸ் 10x ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பாட்டில் என்ன வரும் 17,215.151515 கண்டினியூஸ் ஆகிறது ரெக்கரிங் ஆகிறதா மீனிங் மைனஸ் 172.151515 ரெக்கரிங் ஆகிறதா மீனிங். அப்போ இந்த டெசிமல் சப்ராக்ட் பண்ண என்ன ஆயிரும், இந்த டெசிமல் டிஜிட் வந்து கேன்சல் ஆயிருமா. இப்போ 17,215லேருந்து 172 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் 17,043ங்கிறது கிடைக்குமா. இந்த 1000லேருந்து 10x வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 990xன்னு வந்து கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 990 இந்த வந்து என்ன ஆயிரும் டிவைட் ஆயிருமா. அப்போ x ஈக்குவல் டு 17,043 டிவைடட் பை 990. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 5,681 டிவைடட் பை 330. 3ஆல் கேன்சல் பண்ணும்போது வந்து நமக்கு இந்த இது வரும். இதுக்கு மேலே வந்து இதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் காமன் நம்பரால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் நம்பரோட ரேஷனல் எக்ஸ்பேன்ஷன். 6th ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் கொடுத்துருக்கிற டெசிமல் டிஜிட் வந்து எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்குவோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா -21.2137 பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7க்கு மட்டும் பார் மென்ஷன் பண்ணியிருக்கனால அந்த 7ங்கிற ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிறதா மீனிங். அதை டெசிமல் எக்ஸ்பென்ஷனில் எப்படி எழுதிக்கலாம் -21.213777 இந்த 3 டாட்ஸ்னால் அந்த 7ங்கிற டிஜிட் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா மீனிங் நான் டெர்மினேட்டிங்காக. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கும். ஹியர் த ரிப்பீட்டிங் டெசிமல் டிஜிட் 7. ரிப்பீட்டிங் டெசிமல் டிஜிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 விச் இஸ் 4th டிஜிட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். அப்போ டெசிமல் பாயிண்ட்லேருந்து எத்தனாவது டிஜிட்டாக இருக்குது 4th டிஜிட்டாக இருக்கா. அப்போ இந்த ரிப்பீட்டே ஆகக்கூடிய டெசிமல் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது 3 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கா. இப்போ 3 ஜீரோஸால் மல்டிபிள் பண்ணோமா. இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா எல்ஹெச்எஸ் பாட்டு என்னவா மாறிடும் 1000xன்னு மாறிடுமா. ஈக்குவல் டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் டெசிமல் டிஜிட்டை 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிரும். அப்போ வந்து என்ன வரும் -21,213.777ங்கிற டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிறதா மீனிங். இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் ஒன்லி ரெக்கரிங் டெசிமல் மட்டும்தான் இருக்குது, ரிப்பீட் ஆகக்கூடிய டெசிமல் டிஜிட்ஸ் தான் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம சம் சால்வ் பண்ணலாம். அப்போ நவ் த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை
டிஜிட்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, ஒரே ஒரு டிஜிட் தான் 7ங்கிற நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 2ஆக மல்டிபிள் பண்ணால் ஒரே ஒரு 0வால் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் போதுமா? அப்போ 1000 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னவா மாறிடும்? 10,000 எக்ஸ்ன்னு மாறிடுமா? அப்போ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு டெசிமல் டிஜிட் மூவ் ஆயிருமா? அப்போ வந்து என்னவா மாறிடும்? -2,12,137.77 7ங்கிற டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிறதா மீனிங். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 10,000x மைனஸ் 1000x. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 9,000 வந்து கிடைக்குமா? 9,000xங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ RHS சைடு வந்து பாருங்கள், -2,12,137.777 இந்த 7ங்கிற டிஜிட் ரிப்பீட் ஆகிறதா மீனிங். -21,213.777 இந்த 7ங்கிற டிஜிட் ரிப்பீட் ஆகிறதா மீனிங். இப்போ -னா இந்த நம்பர் வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆனால் நமக்கு இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போ இந்த டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிரும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நம்பர்லேருந்து இந்த செகண்ட் வேல்யூலேருந்து இதை தான் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்குமா? ஏன்னா ஹையர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அப்போ -1,90,924ங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 9,000 இந்த டிவைட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1,90,924 டிவைடட் பை 9,000. இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா காமனான நம்பரால் நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். பட் ஆனால் உங்களுக்கு புக்கில் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக எடுத்துக்கலாம். கிவன் டெசிமல் எக்ஸ். 5th one question. Without actual division, find which of the following rational numbers have terminating decimal expansion. ஆக்சுவலாக டிவைட் பண்ணாமல் கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பென்ஷனில் எது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரோமன் லெட்டர் வந்து எடுத்துக்குவோம். 7 டிவைடட் பை 128 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டிவைட் பண்ணாமல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா x/y அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குன்னா ரேஷனல் நம்பரில் y நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இதை டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்? எக்ஸு டிவைடட் பை இந்த ஒய் இருக்கா, இந்த ஒய்யை வந்து பார்த்திங்கன்னா 2m இன்ட்டு 5n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சதுன்னா அந்த கிவன் ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். டெர்மினேட்டிங் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெசிமல் டிஜிட் ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிறதா மீனிங். ரிப்பீட்டேஷன் இல்லாமல் இருக்கும், ரெக்கரிங் டெசிமல் இல்லாமல் இருக்கிறதா மீனிங். இன்கேஸ் 2m இன்ட்டு 5n அப்படிங்கிற எக்ஸ்பேண்டில் எழுத முடியல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பராக இருக்குது. இப்போ 7/128ன்னு இருக்கா கிவன் ரேஷனல் நம்பர். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ தான் நம்ம 2 கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல் நம்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் 5ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்க. அப்போ 2ஆல் டிவைட் ஆகுதா பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 64. எகைன் 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணால் 32. எகைன் 2ஆல் பண்ணால் அப்போ 16. எகைன் 2ஆல் பண்ணால் அப்போ என்ன வரும்? 8ன்னு வரும். எகைன் 2ஆல் பண்ணால் அப்போ என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ எகைன் 2ஆல் பண்ணால் அப்போ எகைன் 2ன்னு வருது. இதுக்கு மேலே அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 2s வந்துருக்கு? டோட்டலாக 7 2s வந்துருக்கா. அப்போ இந்த 128 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 7 டிவைடட் பை 2/7 இன்ட்டு 5/0ன்னு எழுதிக்கலாம். எதனோட பவர் வந்து 0வாக இருந்தாலும் அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/7 இன்ட்டு 5/0ன்னு வந்து எழுதிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியுதா? அப்போ ஸோ 7/128 has terminating decimal expansion. அப்போ அந்த டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுது ரிப்பீட்டேஷன் இல்லாமல். ஓகே, செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 21 டிவைடட் பை 15 இருக்குது.
எந்த ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருந்தாலும் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லைனா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஃப்ராக்ஷனுங்கிறது பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னு என்ன, நியூமரேட்டரும் டினாமினேட்டர் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஏதாவது ஒரு வேல்யூவால் டிவைட் ஆகிறதா பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரும் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ண இது என்ன வரும், 7 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ இந்த ரேஷனல் நம்பரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோமா, 7/5ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோமா. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். 2 பவர் m இன்ட்டு 5 பவர் n அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 டிவைடட் பை இங்கே கீழே 5ன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ 5 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். எதனோட பவர் 1ஆக இருந்தாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. நமக்கு 2ஆல் வந்து வேல்யூஸ் வரலையா, அப்போ 2 நமக்கு வந்து 2 பவர் எம்முங்க இன்ட்டு 5 பவர் என்னங்கிற ஃபார்மேட்டுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணோம். நமக்கு 5 பவரில் மட்டும்தான் வேல்யூ வருது. 2 பவரில் வரலன்னா நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எதனோட பவர் 0 வந்தாலும் 1 தான். அப்போ 1 இன்ட்டு 5 தான் வரப்போகுது. அப்போ வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 7 டிவைடட் பை 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 1ன்னு வருமா. அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 21/15 ஆஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். அப்போ 21/15ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் தான். கொடுத்துருக்கிற ரேஷனல் எக்ஸ்பிரஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்மேட்ஸ் செக் பண்ணணும். ஓகேவா. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கிறீங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ண என்ன வரும், 4 இன்ட்டு 35 மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 149 டிவைடட் பை 35ன்னு வருமா. அப்போ இந்த 35 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 149 டிவைடட் பை 7 இன்ட்டு 5ன்னு மட்டும்தான் எழுத முடியும். வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அப்போ 7 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 தான் வரும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் m இன்ட்டு 5 பவர் n இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் எழுதணும். ஆனால் இங்கே வேறு ஃபார்மேட்டில் தான் இருக்கா. 7ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவாக வந்துருச்சு. நம்ம 7ங்கிற வேல்யூ வரலன்னா கூட நம்ம 2க்கு அதில் என்ன பார்த்துக்கலாம், 2 பவர் mக்கு அதில் 2 பவர் 0ங்கிற வேல்யூ இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, 7ங்கிற ஒரு வேல்யூவால் மல்டிபிள் பண்ணியிருக்கனால திஸ் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p டிவைடட் பை 2 பவர் m இன்ட்டு 5 பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக 7 பவர் 1ங்கிற வேல்யூவால் மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ ஸோ 4 இன்ட்டு 9/35 ஹேஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இது டெர்மினேட்டிங் நம்பர் கிடையாது, நான் டெர்மினேட்டிங் நம்பர், ரெக்கரிங் டெசிமல் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஃபோர்த் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 219 டிவைடட் பை 2200. இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங்காக இருக்குமா நான் டெர்மினேட்டிங்காக இருக்குமாங்கிறது ஆக்சுவலாக டிவைட் பண்ணாமல் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா p/2 பவர் m இன்ட்டு 5 பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 2200 1100ன்னு சேஞ்ச் ஆயிருமா. எகைன் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 550. எகைன் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 275. இப்போ இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாமா, 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 55. இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 11ங்கிறது வந்து கிடைக்குமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 219 டிவைடட் பை 2200 வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும், 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 5 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 11 பவர் 1ன்னு வருது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 பவர் m இன்ட்டு 5 பவர் n அந்த ஃபார்மேட்டில் இல்லை. எக்ஸ்ட்ராவாக எதால் மல்டிபிள் ஆகிருக்கு, 11 பவர் 1 அதாவது 11ஆல் மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படிங்கிறனால ஸோ 219 divided by 2200 has non-terminating recurring decimal expansion. Non-terminating இருக்குது, recurring decimal expansion இருக்கும். ஓகே.